அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சியான சூர்யா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பல்சுவை இலக்கண வினாக்கள் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு 2வது வினாத்தாள் காண இருக்கின்றோம். பெரிய தகவல்கள் இருக்கின்றன. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒலிகளின் பிறப்பை கண்டுபிடிக்கும் கருவியின் பெயர் என்ன? ரேண்டஜனோகிராபி. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினாவாகின்ற எழுத்து எது? ஏ என்னும் எழுத்து. மொத்தம் வினா எழுத்துக்கள் 5 இருக்கின்றனப்பா. அதில் ஒரு எழுத்து மட்டும் வினா, அதாவது சொல்லினுடைய இறுதியில் மட்டும் இடம்பெறும். ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறும். ஆனால் இந்த ஏ என்பது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் இடம்பெறக்கூடிய வினா எழுத்து. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. அதாவது எழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லுவோம். அதுல வல்லினம் மார்பில் பிறக்கும். அடுத்து மெல்லினம் மூக்குல பிறக்கும். அடுத்ததாக இடையினம் கழுத்தில் பிறக்கும் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்து அடிதோறும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பதன் பெயர் என்ன? அடி மோனை. அதாவது முதல் எழுத்து ஒன்று வந்தால் அதன் பெயர் மோனை. அதுல அடிதோறும் முதல் எழுத்து ஒன்று வந்தால் அதன் பெயர் அடிமோனை. சரிங்களா? யாப்பருங்கலக்காரிகை எத்தனை இயல்களால் ஆனது? 3 இயல்களால் ஆனது. அணி இலக்கணம் மட்டும் கூறும் நூல் எது? தண்டி அலங்காரம். தொன்னூல் விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். வெற்றி திணை என்பது எது? ஆநிறை கவர்தல். நிலையாமை பற்றி கூறும் திணை எது? காஞ்சி திணை. நூல் வகையினை முறைப்படுத்தி குறிப்பிடுக. அதாவது ஒரு பதிவில் நம்ம பார்த்த நூல் வகைகள் எத்தனை? 3 என்று. அதுல எவ்வாறு கூற வேண்டும் தான் அதோட வரிசை முறை இப்படித்தான் கூற வேண்டும். முதல் அமைவது முதல் நூல், அடுத்ததாக வழிநூல், அடுத்ததாக சார்பு நூல். இந்த வரிசை முறையை மாற்றக்கூடாது, அப்படியே கூறுதல் வேண்டும். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். அரேபியாவிலும் வட ஆப்பிரிக்காவிலும் பேசப்படும் மொழி இனம் எது? செமிட்டிக் இனம். கிறு, கின்று, நின்று என்பன எந்த காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள்? நிகழ்காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள். அம்மா எப்படி அம்மா? வருகிறான், வருகின்றான், வாரா நின்றான். வாரா நின்றான்னா வராமல் நின்று விட்டான் அப்படிங்கிற பொருள் கிடையாது. அந்த காலத்துல அது நிகழ்காலத்தை பிரசன்ட் கண்டினியூஸ். அது அப்ப வந்து கொண்டு இருக்கிறான் என்கின்ற பொருள். எப்படி வருகிறான் என்பது எப்படி பொருளோ அதே பொருள் தான் இதுவும். சரிங்களா? ஆண்டாள் நீராட போவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் எது? மார்கழி மாதம். உவமை கவிஞர் என்று கவிஞர்களாலேயே புகழப்படுபவர் சுரதா. தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்பட்டவர் வீரமாமுனிவர். இலக்கண நூல் செய்த பெண்பார் புலவர் நக்கண்ணையார். வெண்பாவிற்கு சிறுமை எல்லை எது? 2 அடி. அதாவது சிறுமை எல்லை அப்படின்னாக்கும் இத்தனை அடிகள் குறைந்தபட்சம் இருக்குன்னா அதிகபட்சம் அடிகள் இருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது மினிமம் மேக்சிமம். அதுபடி வெண்பாவுக்குரிய சிறுமை எல்லை பார்த்தீங்கன்னா 2 அடிகள். இப்ப நம்முடைய திருக்குறள் பார்த்தீங்கன்னா வெண்பாவால் இயற்ற பெற்றது. அது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 அடிகள் தான் இருக்கும். சரி, அதிகபட்சம் எவ்வளவுமா? அதிகபட்சம் 12 அடிகள். அதிலும் பார்த்தோம்னா சில நேரங்கள்ல வெண்பால் களி வெண்பான்னு ஒரு வகை இருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா 13 அடிகளை பெற்று வரும். 13 வரும், அதற்கு மேலேயும் வரும். அந்த மாதிரி. ஆனால் வெண்பாவுடைய சிறுமை எல்லை எது என்று கேட்டால் 2. பேரெல்லை என்று கேட்டால் 12. அதாவது மினிமம் மேக்சிமம். முன்னொன்று தொடங்கி பின்னது முடித்தற்கு உலகறி பொருளை கூறி முடிப்பது எவ்வகை அணி? வேற்றுப்பொருள் வைப்பணி. ஒரு கருத்தை கூற வந்திருப்பார்கள். அந்த கருத்தை முடிப்பதற்கு எதை கொண்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகமே அறிந்த ஒரு பொருளை கொண்டு முடிப்பார்கள். அந்த அணியினுடைய பெயர் வேற்றுப்பொருள் வைப்பணி. 4 சீர்களால் அமையும் அடியின் பெயர் என்ன? அளவடி. அதாவது அடி 5 வகைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா 2, அதாவது குரலடி, சிந்தடி, அடுத்ததாக அளவடி, அடுத்ததாக நெடிலடி, அடுத்ததாக கை நெடிலடி அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், குரலடி அப்படின்னாக்கா 2 சீர்கள் மட்டும் இருக்கும். 2 சீர்கள்னாக்கும் ஒரு பாடல்ல இப்ப ஒரு அடியில இந்த 2 சீர்கள் மட்டும் இருக்கும். அடுத்து 3 சீர்கள் கொண்டது சிந்தடி. நம்ம திருக்குறள்ல 2வது அடி பார்த்தீங்கன்னா அப்படிதான் 3 சீர்கள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 சீர்கள் கொண்டது அளவடி.
5 சீர்கள் கொண்டது நெடிலடி. அதற்கு மேல், அதாவது 6 அல்லதற்கு மேல் அமைந்தால் அதன் பெயர் கழி நெடிலடி. சரிங்களா? அடுத்து, அணிகளுக்கெல்லாம் தாயாக கருதப்படுவது எவ்வணி? உவமை அணி. உவமையிலிருந்து ஒவ்வொரு அணிகளும் தோன்றின என்பது இலக்கண நூலாரின் கருத்து. அதனால்தான் அதனை தாயாக கருதுகின்றனர். மருதத்திணைக்குரிய உரிபொருள் என்ன? ஊடலும் ஊடல் நிமித்தமும். தொல்காப்பியத்துள் அமைந்துள்ள இயல்கள் எத்தனை? 27. அம்மா எப்படி அம்மா? முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னாக்கா 3. அதாவது எழுத்து, சொல், பொருள்னு சொல்லிட்டு 3 அதிகாரம். அது ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னால் 9 இயல்கள் இருக்கும். அப்போ 3 பெருக்கல் 9 27. சரிங்களா? அதனால்தான் இதை கேட்கிறார்கள். வேண்டுமென்றே பார்த்தீங்கன்னாக்கா தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்தை இடம்பெற்றுள்ள இயல்கள்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம என்ன செய்வோம், இந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்துல எல்லாம் வேறுபடும் இல்லையா எண்ணிக்கை, அந்த மாதிரி இது ஏதோ வேறுபடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. 9 தான், 3த்துலயும் ஒரே மாதிரியான இயல்கள் எண்ணிக்கை தான். சரிங்களா? அடுத்து, பவணந்தி முனிவரின் இயற்றிய நூலின் பெயர் என்ன? நன்னூல். மொழியின் பிறப்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வில்சன். யாப்பில் குறிப்பிடும் தழைகளின் எண்ணிக்கை எத்தனை? 7. அதாவது நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கும் வெண்சீர் வெண்டலை, களித்தலை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்றிய வஞ்சித்தலை, அடுத்ததாக ஒன்றாத வஞ்சித்தலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரச்சை சீரில் வருகின்ற மாச்சீர் விளச்சீர் மட்டும் இது. இது மூவச்சை சீரில் இந்த 4 வரும். இந்த மூவச்சை சீரில் 4ன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் 2 காய்ச்சீரில் வருவன, இந்த அடுத்த 2 கனிச்சீரில் வருவன. சரிங்களா? ஆக மொத்தம் 7. இது குறித்த தனி பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதோட இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். இணை பார்த்தீங்கன்னா லீடிங்ல இருக்குது இந்த வீடியோ தான். சரிங்களா? அடுத்து, நன்மாணாக்கர் நல்லாசிரியர் ஆகியோருக்கு உரிய இலக்கணங்களை பகரும் நூல் எது? நன்னூல். ஒரு மாணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. கழற்படம், பஞ்சா அந்த மாதிரி ஆசிரியருக்கும் கூறுவார். அந்த மாதிரி தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர் அப்படின்னு சொல்லி வகை பிரித்து கூறுவார். அந்த மாதிரி ஆசிரியர் அப்படின்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சான்றுகளுடன் அவர் கூறுவார். அப்படிப்பட்ட நூல் நன்னூல். அதாவது பவணந்தியார் அவர்கள். அணி இலக்கணத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து எம்பும் இலக்கண நூல் எது? தண்டி அலங்காரம். அடிதோறும் நீற்றெழுத்து ஒன்றி வருவது எது? இயைபு. இயைபு அப்படின்னா ஆங்கிலத்துல ரைம் சொன்னாங்க, ரைமிங். அதுதான், அதாவது கடைசி எழுத்து ஒரே மாதிரி வருவது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அப்போ கொஞ்சம் கெஞ்சும். அப்ப அந்த ஒவ்வொரு அடியிலும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஈற்றெழுத்து இந்த ஒரே மாதிரி வருவது இயைபு. அடுத்ததாக, தனிநிலை என்று குறிக்கப்படும் எழுத்து எது? ஆயுதம். சரிங்களா? ஆக இதுவரைக்கும் நம்ம பல்சுவை இலக்கண வினா உடைகள் அப்படிங்கிற பகுதியில 2வது வினாத்தாள் பார்த்தோம். நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்த கருத்துக்களுடைய தனித்தனி வீடியோக்கள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன. அதனுடைய இணைப்பை இத்துணை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை அல்லது உங்கள் சந்தேகங்களை தாராளமாக கருத்து பெட்டியில் கொடுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.